ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இந்த வீடியோ ஒரு சின்ன ஃபினான்ஷியல் பற்றின ஒரு வீடியோ தான். அதாவது நான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாமா சார், இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு லோன் வாங்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கொரிஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட லைஃப்பில் நடந்த சில ஈவெண்ட்ஸை வச்சு ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பட் இது உண்மையிலே உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு சில மெசேஜ் வந்து ரெகுலராக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்களோட சஜஷன் என்ன, ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்கணுமா, இந்த மாதிரி கொரிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொரிஸில் ஒரு சில கொரிஸ் வந்து என்ன சொல்கிறது, திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பட் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாமா, பக்கத்தில் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்வி வரும்போது நாங்கள் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டினா என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை விட்டுறாமல் இங்கே இந்த பிஸ்னஸை ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஒரு பொருந்தக்கூடிய இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோனுன்றது இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு மஸ்ட் கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே ஒரு பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படும். 1000ல் ஒருத்தர் 2 பேர் தான் தப்பிப்பாங்க. இது ஏன்றதை ஃபேக்சுவலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோ பேங்க்கோ நீங்கள் ஒரு லோன் வாங்கினா மினிமம் ஒரு 13 to 15% ஆவரேஜாக பிஸ்னஸ் லோன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 15% ஆவரேஜ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1.16%, கிட்டத்தட்ட ₹1,00,000 1600 கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து கேரண்டீடாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், சேல்ஸ் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கும் பொருந்தும். மற்ற நீங்கள் எந்த பிஸ்னஸ், நீங்கள் யூடியூப்பில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஐடியா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசி, இந்த ஃப்ரான்ச்சைசி, அப்புறம் இந்த மிஷினை வாங்கி கற்பூரம் செய்யலாம், என்னென்னமோ ஐடியாஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், காமனாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு எக்ஸ்பென்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எங்கே போட போகிறீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போது நமக்கு என்னென்னா ஆல்ரெடி ஃபிக்ஸடாக ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு இந்த லோனுன்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சேல்ஸ் நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 4800 நம்ம ஒதுக்கி வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் மந்த்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு 100 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 100 பேருக்குமே ஃபஸ்ட் மந்த்தே சேல் வராது. நம்ம சேனல்லே நிறைய சில ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க, நான் 6 மாதம் வெயிட் பண்ணேன், 8 மாதம் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு வந்து பெருசாக சேல் எடுக்கலாம் கூட இந்த 4800 அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ எதர் அவங்களோட சேலரிலேருந்தோ இல்லை அவங்களோட ஆன்கோயிங் பிஸ்னஸ்லேருந்தோ எடுத்து வைப்பாங்க. அது எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசரத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியோ இல்லை பக்கத்தில் இன்னொரு இடத்துல கடன் வாங்கியோ கொடுப்பாங்க. ஒரு மாதம் கொடுப்பாங்க, அடுத்த மாதம் கொடுப்பாங்க, இது அப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை வந்து நெருக்கி பிடிச்சி என்ன ஆகுனா ஒன்றுமே பண்ண முடியாது, பிஸ்னஸை லெஃப்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, பிகினர்ஸ் யாருமே, அதாவது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, தயவுசெய்து இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பற்றி நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன் 2 months பிஃபோர். நிறைய வந்து யூடியூப்பில் ஃபலூடா, ரோஸ் மில்க்கு, டீ, பிரியாணி, ஃப்ரைடு சிக்கன், லொட்டு லொஸ்க்குன்னு எக்கச்சக்க ஃப்ரான்ச்சைசி. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களோட லைஃபே வந்து செட்டில் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் அது வந்து அப்படி பார்த்தா நான் ஏன் இன்ஜினியரிங்கில் போய்ட்டு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணோம், எம்பிஏல போய்ட்டு இவ்வளோ செலவு பண்ணோம், அப்போலாம் இந்த லைஃப்பில் கேரண்டின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குனாலே அந்த இடத்துல ஸ்கேம் நடக்க போகுது. எங்ககிட்டே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் கேரண்டீடாக அந்த சேல்ஸ் வந்துமா, கேரண்டீடாக பிஸ்னஸில் ஜெயிச்சலாமல் கேட்டிங்கன்னா, சார் இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான். ஸோ மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்றது. கேரண்டீடாக எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு நாங்கள் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். அந்த பதில் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ தயவுசெய்து, ஏன்னா நம்மளோட ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை மக்கள் உணரணும் இல்லையா? நம்ம தமிழ் காமர்ஸ்ன்றது மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இல்லாமல் மாறுதலாக செயல்படுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கண்டிப்பாக எங்கள் டீம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேரண்டின்றது கிடையாது, உங்கள் ஜாப்லாம் விட்டுட்டு வராங்க சொல்லிருப்பீங்க. அந்த மாதிரி கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோலையுமே நீங்கள் லோன் வாங்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே சரி. ஃபேக்ட் என்னன்னா இதுதான். சரி, அப்போ யார் தான் சார் லோன் வாங்கலாம்? அப்போ பிஸ்னஸ் லோன் கொடுக்குறவங்களாம் வந்து எவ்வளோ எல்லா கண்ட்ரிலுமே பிஸ்னஸ் லோன் கொடுக்குறாங்க, அப்போ யார் வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கு தான் பிஸ்னஸ் லோன் வாங்குவாங்க, ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்கேலிங்கிற வேறு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ன்ற வேறு. அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜாபில் இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு படிச்சுட்டு சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், அப்போ நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் தான்.
நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயராக ரன் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி ஒரு 1 to 1.5 lakhs நான் கிட்டத்தட்ட earn பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது, நல்ல ஒரு இன்கம் இருக்குது. பட் ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஓகேயா? ஏன்னா என்கிட்ட டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 500 யூனிட்ஸ் கிட்ட வெளியே போகுது. 10,000 யூனிட்ஸ் வந்தால் கூட பத்தாது, அந்தளவுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸை இங்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்தளவுக்கு இது இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் லோன் எடுக்கலாம். ஈவன் நிறையா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் ஓடும். கிரெடிட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சப்ளையோ குட்ஸோ வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, 3 months டைம் கேட்பாங்க. ஓகேவா? அந்த பில் இருக்கும். ஓகேவா? அந்த பில்லை வந்து வச்சு கொடுத்துருவாங்க. இந்த பில்லை 3 monthsல நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சில பிஸ்னஸ் ரன் ஆகும். அந்த டைம்ன்றது மாறும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிரெடிட்டில் வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் பட் அந்த கிரெடிட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் நம்பர் ஆஃப் க்ரோஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். இப்போ சரவணா ஸ்டோர், அப்புறம் ஜெயச்சந்திரன், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி க்ரோஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறதுனா அந்த கிரெடிட் பேசிஸில் பிஸ்னஸ் ரன் ஆகும். பட் ஆனால் இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லேக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறதுலாம் கிரெடிட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு தான் வந்து ஒரு மாதம் ஒரு 1 to 1.5 lakhs நம்ம டர்ன் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் லோன் எடுத்தால் கூட டேக்கிள் பண்ணிக்கலாம். அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, எனக்கு 5 lakhs மந்த்லி சேல்ஸ் போகுது, நெட் இன்கமாக 1.5 லட்சம் நிற்குது, இதை நான் அப்படியே டபுள் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க மட்டும் தான் பிஸ்னஸ் லோன் வாங்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 1 year பிஃபோர் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்போம். திருமலை வாசன் சார்னு ஒருத்தரை மீட் பண்ணியிருப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம், ஆமாம் சார், ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் வந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், நடுவில் வந்து ஏன்டா ஜாப் விட்டோம், திரும்ப வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் என் பொண்டாட்டி சொன்னேன் ஒரு வார்த்தை. என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து திரும்ப போகாதீங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, திரும்ப போனீங்கன்னா உங்களுக்கான அங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, மரியாதை இருக்காது, அதனால நீங்கள் போகாதீங்க, 2-3 மாதம் தானே நாங்கள் பார்த்துக்கலாம், நான் ஜொல்லு தரேன், அவளோட ஜொல்லு கொடுத்தா நான் அதை வச்சு ஒரு 4-5 மாதம் சர்வே பண்ணோம். அவள் நல்லா சொன்னா, அவ நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ண, என் ஒய்ஃப் நல்லா மோட்டிவேட் பண்ணா. எப்படின்னா, நீங்க ஒரு ஆள் போன இடத்துல நீங்க 3 வருஷத்துல நீங்க இந்த அளவு டெவலப் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க உங்களால பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணா. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் போல ஜொல் லோன் தான் போயிருப்பேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பிஸ்னஸ் லோனோட ஜொல் லோனுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, யார் லோன் எடுக்கணும், யார் லோன் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டேன். ரெண்டாவது, ரிஸ்க் எடுக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நம்மளை யோசிக்க விடாது. எப்போ நம்ம வந்து இந்த மாதம் ஆனால் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணுன்ற அந்த ஒரு ஜோனில் இல்லாத பீப்புள் தான் நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குன்னா உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா, சேல்ஸ் பண்ணிடணும், காசை எப்படியே சம்பாதிச்சணும், இஎம்ஐ கட்டணும், சேல்ஸ் பண்ணிடணும், காசு சம்பாதிச்சணும், இஎம்ஐ கட்டணும். இதே ஒரு ரொட்டீனில் போகும்போது கண்டிப்பாக சேல்ஸ் வராது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணி, சார் நான் குவைத்தில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மந்த்தே நான் வந்து பேப்பர் போட்டுலான் இருக்கேன், ஜாபை குவிட் பண்ணலான் இருக்கேன். ஏன் சார்னு கேட்டால், இல்லை சார் உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, நான் உடனே வந்து எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல, பேசாமல் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளோ சார் சேலரி வாங்குறீங்கன்னு கேட்டால், ஒரு 1 lakh 1.5 lakhs நம்ம ஊர் காசு படி கிட்டத்தட்ட எங்கெங்கேயோ போயிடும். எங்களுக்கு அப்படியே அந்த வடிவேலு ரியாக்ஷன் தான். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க என்ன இப்போ ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு நம்ம ஊர் காசுப்படி, ஐ மீன் அவங்க துபாயிலையோ அபுதாபியோ இல்லை ஃபாரின் அப்ராட் கண்ட்ரீஸில் எங்கேயோ இருக்காங்க வச்சுக்கோங்க, நம்ம ஊர் காசுப்படியே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னா அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான கிராசரி, கரண்ட் பில், எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த இதை குவிட் பண்ணிட்டு வராங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே அவங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் வந்து அந்த 1.5 lakhs அடுத்த மாதம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபேக்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் வந்து வேறு வழி இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து பிடிச்சது, எனக்கு இந்த ஒரு விஷயம் பேஷனாக இருந்துச்சு, அதனால் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ், நல்ல பர்பஸோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸில் வந்து மேனேஜர் திட்டினாரு, சீனியர் ஸ்டாஃப் என்னை வந்து ரொம்ப தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நான் ஒருத்தவங்க அடிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு அஜெண்டாவில் மாட்டிக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இப்போ எங்களை தவிர வேறு யார்ட்டையாவது ஃபோன் பேசி ஒரு இந்த பிஸ்னஸ் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி டீ கடை ஆரம்பிச்சு தரேன், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் வச்சு தரேன், ஃபுட் கோர்ட் ஆரம்பிச்சு தரேன், அவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் துபாயில் இருக்கேன், இந்த மாதிரி நான் வேலையை விட்டு வரலான்னு இருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னா உடனே வாங்க சார், நம்ம எவ்வளோ தான் சார் அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள மேனிபுலேட் பண்ணி அவங்கள ரோட்டில் விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், தப்பான டெசிஷன் எங்கேயும் எடுக்காதீங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதை முதல்ல நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஆனந்த் சார் வீடியோலாம் பார்ப்பீங்க, நல்ல ஒரு இஎம்ஐலாம் கிளியர் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, பார்ட் டைமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சாயந்தரம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம இருக்காங்க, கணேஷ் சார் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். ஏன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ராதிகா மேம் வந்து அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து எஸ்டிடி பூத்து
அந்த இதெல்லாம் அவுடேட்டடானால காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாமே பாருங்கள் சின்ன லெவலில் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சில பேர் தான் வந்து ஆழம் பார்க்காம காலை விட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் ஏதாவது பாயிண்ட் லெஃப்ட் பண்ணியிருக்கேன், இல்லை உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் காமர்ஸ்.